ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு லென்த் வீடியோ பார்ப்போமா? அதாவது வந்து நம்ம வந்து இந்த வாழ்க்கை கட்டத்தில் வந்து நம்ம போராட வேண்டியது நிறைய வருங்க. அதாவது ஏழ்மையான பெண்களுக்கு நான் சொல்கிறது, இந்த வாழ்க்கை கட்டத்தில் நம்ம போராட வேண்டியது நிறைய இருக்குங்க. நம்ம ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டோம்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாகிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குடும்பத்தை நடத்துறது, ஒரு திருமணமான பெண்ணோ இல்லை பாதி லைஃப் முடிஞ்ச ஒரு பெண்களோ அப்படின்றது வந்து இருக்குது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம லைஃப் ஓடுறது வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டோம்னா எல்லாமே சரியாக போயிடுங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக தெரியாது. அதுக்காக ஃபீல் பண்ண வேண்டியதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம நம்ம பார்த்து வந்து நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக முன்னேறிடலாங்க. ஒரு எஃபெக்ட் போட்டோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷத்துல நம்ம ஒரு முன்னிலைமைக்கு வரணும் அப்படின்றத வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக முன்னேறலாங்க. நம்ம எப்படியாவது கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆள் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம போராடி நம்ம ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும். உங்களுக்குள்ள என்ன ஹேம் இருக்கோ அதை போராடி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கடுமையான நம்ம உழைப்பு வந்து நம்ம தரணுங்க. அதுக்காக வந்து நம்ம போராடி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் எல்லாரையும் மிஞ்சிக்கிட்டு வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். பார்த்து லைஃப்பை ஓட்டிகிட்டு வாங்க. ஏன்னா என்னுடைய சூழ்நிலையே நான் அந்த மாதிரி இருந்த ஆள் தான். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்தில் நான் வந்து ஃபைல் பண்ணது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் ஃபைல் பண்ணது பிள்ளைங்களுக்காக, சிறு பிள்ளைங்க அப்படின்றதுக்காக ஃபைல் பண்ணது. இப்போ வந்து இந்த 10 வருஷத்தில் வந்து ஒரு மகளிர் குழு ஆரம்பித்து ஒரு லோன் எடுக்க ஆரம்பித்து அதுலேருந்து எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்து நம்மளுக்குள்ளே என்ன திறமை இருக்குது ஒரு சிறு தொழில் பண்ணி அதுலேருந்து முன்னேற்றத்தை பார்த்து அதுலேருந்து வருமானத்தை பார்த்து அதை எப்படி பண்ணணும், என்ன லோன் கட்டணும், எப்படியெல்லாம் வாழணும், எதில் 10 ரூபா போடணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ணி வாழ்ந்து வந்தது தாங்க நான். அதனால் வந்து ஒவ்வொரு கதையும் வந்து நடுத்தர பெண்களுக்கு வந்து நான் சொல்கிறது ஒரு அவங்களுக்கு ஒரு புரிதலாக இருக்கும். நம்ம புரிதலாக சொல்கிறோம் அப்படி நம்மளால் முடிஞ்சது நம்ம வந்து உதவி பண்ண வேண்டாங்க. உபகரணம் பண்ணாமல் எந்த ஒரு பெண்களுக்குமே நம்ம ஒரு ஒரு இதுவாக எடுத்துக்காட்டாக இருந்து அவங்களுக்கு வந்து நம்ம முன்னிலை காட்டுவோம் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். இதை வந்து நான் இந்த வீடியோ போட்டு நான் பிழைக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் இந்த வீடியோவெல்லாம் நான் போடலைங்க. யாரும் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நினச்சிக்காதீங்க. நான் கண்டிப்பாக பெண்களுக்காக போராடணும். ஏன்னா சூழ்நிலை இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண்கள் வந்து ஏதேதோ எண்ணங்களை வச்சுக்கிட்டு மாற்றமாக ஆயிடுறாங்கங்க. அது வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி இருக்கக்கூடாதுங்க. எல்லா பெண்களும் முன்னேறணுங்க. 26வது நூற்றாண்டில் கண்டிப்பாக முன்னேறி நாம் ஒரு வழிவகுக்கணுங்க. நீங்கள் எல்லாருமே உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொழில், ஒரு வேலைக்கு போக வேண்டாம், ஒரு சிறு தொழிலாக செஞ்சுக்கோங்க. 10 ரூபா நீங்கள் வந்து வருமானத்தையும் ஈட்டலாம், நம்ம வீட்டையும் பார்த்துக்கலாம், நம்ம அதிகாரமாக இருக்கலாம், என்னால் முடியும் அப்படின்றது வந்து இருக்கலாம். பாய். புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க. பாய்.